கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யாக்கோபு 1 அதிகாரம் 27 திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்க வேண்டும் என்று. பிரியமானவர்களே, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை நாம் விசாரிக்க வேண்டுமாம். தகப்பன் தாயை இழந்த பிள்ளைகள், திக்கற்ற பிள்ளைகள், யாருமே இல்லாமல் தனிமையில் வாழ்கிற பிள்ளைகள், ஆதரவற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளை நாம் விசாரிக்கும் பொழுது அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை உதவிகளை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமுள்ள ஜனங்களை நாம் வாழ்கிறோம். ஹல்லேலூயா. அவர்கள் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை நாம் விசாரிக்க வேண்டும். பிரியமானவர்களே, கணவரை இழந்த பெண்கள், ஏழை எளிய ஜனங்களை விசாரித்து அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்யும் போது கர்த்தர் நம்முடைய குடும்பங்களையும் அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கி எப்படி வாழ்கிறோம்? ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்கிறோமா? திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறோமா? வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் கர்த்தர் தான் என்று. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் திக்கற்ற ஒரு நிலைமையில இருக்கலாம். கர்த்தர் மாத்திரமே அவர்களுக்கு துணையாக ஆதரவாக இருப்பார். ஹல்லேலூயா. எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் அதை எல்லாவற்றையும் மாற்றி ஆசீர்வதிப்பார். திக்கற்ற ஒரு நிலைமையில நீங்கள் இருக்கலாம். யாருமே இல்லாமல் ஒரு அனாதையை போல வாழலாம், தனிமையிலே வாழலாம். கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் போது, விதவைகளுக்கு உதவி செய்யும் போது கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமாய் பக்தி உள்ளவர்களாய் வாழ்கிறோம். ஹல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்வோம். விதவைகள் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரித்து நன்மைகளை செய்வோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் என்று. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தினாலே நம்மை காத்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த உலகம் பாவம் நிறைந்தது. நம்மை இந்த உலகம் அடிமைப்படுத்தக்கூடியது. பாவமான காரியங்களை தள்ளிவிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஓட வேண்டும். இந்த உலகத்தில் காணப்படுகிற பாவங்கள், இச்சைகள், துன்மார்க்கமான காரியங்கள் எல்லாம் நம்மை கரைப்படுத்தக்கூடியது. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போக அது காரணமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பாவமான காரியங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் இடம் கொடுக்காதபடிக்கு வேத வசனத்தினாலே காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு நாம் காத்து கொள்ளும் போது நம் தேவனுக்கு முன்பாக மாசில்லாதவர்கள், நம்முடைய இருதயம் பரிசுத்தம் உள்ளதாக இருக்கும். நம் சுத்தமான பக்தியுள்ள ஒரு ஜனங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு எப்படி வாழ்கிறோம்? இந்த உலக பாவங்களிலே, உலக இச்சைகளிலே, துன்மார்க்கமான ஜீவியத்திலே வாழ்கிறோமா? பாவ அடிமையிலே வாழ்கிறோமா? அல்லது தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்கிறோமா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய், சுத்திகரிக்கப்பட்ட ஜனங்களாய், பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாய் வாழ்கிறோமா? நாமே ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் கரையற்றதாய், பிழை இல்லாததாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்கிறோம்? நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, பொல்லாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தீமையான உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் அதை அறிந்து கொண்டு ஆயத்தப்படுவோம். காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய காலத்தை, நேரத்தை வீணடிக்காதபடிக்கு எச்சரிக்கையோடு இருப்போம். ஹல்லேலூயா.
நம் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் இரவும் பகலும் வேதத்தை நேசிக்க தியானிக்க ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார், நித்தமும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. உலக பாவங்களுக்கு, உலக இச்சைகளுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அடிமையாகாதபடிக்கு வேத வசனத்துக்கு கீழ்ப்படிய நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைவுபடாது. இரவும் பகலும் வேதத்தை வாசிப்போம், தியானிப்போம், கர்த்தரை தேடுவோம், அவரை துதிப்போம், அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை நடத்துவார், மற்றவர்களுக்கு நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை தேற்றினீரே, எங்களை சுகப்படுத்தினீரே, உமக்கு நன்றி அப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களையும் பெருக பண்ணுங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றிலும் ஒரு நன்மையை கட்டளையிடுங்கப்பா. யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனி உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. கடன் பிரச்சனையிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க. தரித்திர நிலைமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்கி போகட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்கப்பா. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு, பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தில் தேவ சமாதானத்தை கொடுங்கப்பா. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகையை செய்யட்டும். உடைய நன்மை நாள் நிரப்புங்கப்பா. இந்த நாள் முழுவதும் பிள்ளைகளை பாதுகாத்து கொண்ட கிருபைக்காக நன்றியப்பா. பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போதும் பாதுகாத்த அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை தாங்கப்பா. சொப்பன தரிசனங்களோடு எங்களோடு கூட பேசுங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து திட்டமாய் பேசுங்கப்பா. அதிகாலையில் எழுந்து தெய்வ சமூகத்திலே காத்திருக்க புதிய கிருபைகளை, புதிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எந்த வாதைகளோ துன்பங்களோ எங்களை தொடாதபடிக்கு உம்முடைய இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து வைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஆசீர்வதிப்பீராக. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.